சரி, இதெல்லாம் ஓகேங்க. இந்த நாய்களை எங்கேயுமே சாவடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அஜெண்டாவுக்கு வந்தாச்சு. நாய்களை அது நாய் ஒரு வாட்டி குட்டி போச்சுன்னா 16லேருந்து 20 வரையும் போட்டு பெருக்கி விட்டுட்டே இருக்குது. இந்த இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும் இல்லையா? இந்த திட்டம் எப்படி சாத்தியமாகும்னு சொல்லுங்கள். நீங்கள் இதுக்கு எவ்வளோ பெரிய ஃபண்டை நீங்கள் ஒதுக்கணும்? அந்த ஃபண்டை யார் ஒதுக்குறது? இந்த கேள்விகள் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஃபண்டுகள் இப்போ இருக்கிற நாய்களை கருத்தடை செய்து விடணும் அப்படின்ற முடிவில் 30 கோடி தமிழக அரசு ஒதுக்கியிருக்கு. நம்ம மக்கள் சாவறாங்க, நம்ம மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னும் போது வேறு என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஏன்னா இந்த விஷயத்தை தான் ஸ்டே வாங்கி வச்சுருக்காங்க. 2008 வெறிநாய்களை கொல்லலான்னு மும்பை உயர்நீதிமன்றம் சொல்லியும் கூட உச்சநீதிமன்றம் அதை ஸ்டே பண்ணி வைக்கிறாங்க, செய்யக்கூடாது அப்படின்றாங்க. இப்போ பொதுமக்கள் இதில் என்ன பண்ணலாம்? துஷ்டர் கண்டா தூரம் போன்ற மாதிரி வெறிநாய்களை நம்ம நாய்களையோ அந்த இருக்கிற இடத்த விட்டு கடந்து போகிறது நல்லது. ஆனால் தெரு ஃபுல்லும் நாய்கள் இருக்கும்போது நீ எப்படி கடந்து போக முடியும்? அதுவும் இல்லாமல் நம்ம காலையில் 9 மணிக்கு எழுந்து 5 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு படுக்கிற ஆட்கள் இல்லை. இங்கே எல்லாமே ஷிஃப்ட்டு விஷயத்தில் எல்லாருமே ராப்பகலாக ஓடிட்டுருக்காங்க. அப்போ டெலிவரி இதில் ஜொமேட்டோ டெலிவரியிலேருந்து அமேசான் டெலிவரியிலேருந்து இந்த டெலிவரி பாய்ஸ் மட்டுமே இந்த டெலிவரி பாய்ஸு வாட்ச்மேன் இவங்க எல்லாருமே இந்த வெறிநாய் கடியில் வெறிநாய் அதாவது நாய்களால் பாதிக்கப்படுறாங்க. எல்லா ரோட்லேயும் நாய்கள் தெருநாய்கள் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது அதை கண்ட்ரோலே பண்ண முடியாமல் போகுது. ரோட்டில் எவனாவது ஒரு ஜொமேட்டோ பாய் போனால் கூட அவனை திருத்தி கடிக்குது. அது மட்டும் இல்லை, குழந்தைகள் பயப்படுறவங்கன்னும் போது சுற்றி அதுங்க கடிக்குது. அது மட்டும் கிடையாது, மனுஷனே ஒரு சமூக விலங்குன்னு சொல்லும்போது நாய்ங்களுக்கு வெறி பிடிச்சுன்னா யோசிச்சு பாருங்கள், அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது.